தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த கொடி நம் தமிழ் குடி என்ற பெருமைக்கும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்ற வீரத்திற்கும் செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே என்று சொல்லி மகிழ்வதற்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நாம் எல்லோருடைய மனதிலும் பதிந்திருக்கும் இந்த தமிழ் முத்திரையை, தமிழ் அடையாளத்தை யாராலும் மாற்ற முடியும். அதுபோல இன்று இந்த இலக்கிய சுரங்க நிகழ்வில் ஒரு திருக்குறளை திருவள்ளுவர் அழகாக படித்திருக்கிறார். அந்த திருக்குறள் அனைவருடைய மனதிலும் நன்றாக பதியும் என்பதற்கு ஒருபோதும் ஐயமில்லை. இனருத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். மீண்டும் ஒரு முறை, இனருத்தும் நாரா மலரணையர் கற்றது உணர விரித்துரையாதார். அதாவது இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, மலர்கள் கொத்தாக பூத்திருந்தும் அம்மலர்கள் மனம் வீசவில்லை என்றால் மலரே இல்லை என்று கூறுகிறார். அதுபோல நிறைய படித்து வைத்திருந்தும் நிறைய பட்டங்கள் பெற்றிருந்தோம், நாம் கற்றதை அதை சொல்லி மற்றவர்களுக்கு விளக்க முடியவில்லை என்றால் கற்றதற்கே பயனில்லாமல் போய்விடும் என்றார். எப்படி என்றால், ஒரு பூச்செடியில் கொத்தாக மலர்கள் பூத்திருந்தும் அது மனம் வீசவில்லை என்றால் அது மலருக்கே அந்த அர்த்தம் இல்லாமல் போய்விடும். அதுபோல் நிறைய படித்திருந்தோம், நிறைய கற்று வைத்திருந்தோம், அதை மற்றவர்களுக்கு சொல்லி விளங்க வைக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நம்ம கற்றதற்கு பலன் கிடைக்கும் என்று திருவள்ளுவர் அழகாக ஒரு திருக்குறள் வடிவில் படித்திருக்கிறார். இனருத்தும் நாரா மலரணையர் கற்றதை உணர விரித்துரையாதார். இது மாணவர்களுக்கு அனைவருக்கும் ஆசிரியர் கூறி விளங்க வைப்பது. இந்த திருக்குறள் சரியான நேரத்தில் சரியாக பயன்படுத்தி மாணவர்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தோமே என்றால் மாணவர்களும் பலனடைவார்கள், ஆசிரியர்களும் பலனடைவார்கள் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் அடுத்த இலக்கிய சுரங்க நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.